ஒரு ஊரில் கலவரம் நடந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த பாதிப்பை பெரியவங்களாலே தாங்க முடியாது. சின்ன குழந்தைங்கள யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தையோட கதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த குழந்தை அதுலேருந்து வெளியில் வந்து உலகத்துக்கே நடந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. இது உங்கள் மனதின் குரல், ஸ்பான்சர்ட் பை ஸ்விஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த கான்சோலி நிஷிம்பிவின் உண்மை கதை. அவள் வயசு அப்போ 14 தான். 1994. ருவாண்டா ஒரு அழகான நாடு, மலைகள் சூழ்ந்த அழகிய நாடு, சிரிப்பு மகிழ்ச்சி நிறைந்தது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தா கான்சோலி. அவளுக்கு ஆசை ஆசிரியையா ஆகணும். ஆனால் அந்த வருஷம் எல்லாத்தையும் மாற்றி போட்டுச்சு. அந்த நாட்டில் ஹூது டுட்சி இனங்களுக்கு இடையே பெரிய மோதல் ஆரம்பமாயிடுச்சு. 1994 ஏப்ரல் மாதம் ருவாண்டா ஜெனோசைடு இனப்படுகொலை தொடங்கியது. சில நாட்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அடிக்கப்பட்டது. கான்சோலி டுட்சி இனத்தை சேர்ந்தவள். அதனால் அவள் குடும்பத்துக்கு மரண அபாயம். அவர்கள் ஒளிந்து வாழ முயற்சி செய்தாங்க. ஆனால் ஆயுதம் ஏந்தி வந்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளுனாங்க. சில பேர் எரிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். அந்த குழப்பத்தில் கான்சோலி குடும்பம் பிரிந்தது. அவள் தன்னால் பார்க்க முடியாத அளவுக்கு பல கொடூரங்களை பார்த்தாள். அவள் 3 மாதம் மறைந்தே வாழ்ந்தாள். ஓடி மறைந்து பசியை தாங்கி. அது மட்டுமல்ல, அவளுக்கு பலத்த காயம், மனவேதனை, பயம். ஆனால் அவள் விடலை. அவளோட உள்ளத்தில் ஒரு சத்தம் இருந்தது, நான் உயிரோடு இருக்கணும். போர் முடிந்து அமைதியானது. ஆனால் அந்த அமைதி முழுக்க துன்பம் நிறைந்தது. 8 இலட்சம் பேர் உயிரிழந்திருந்தாங்க. கான்சோலி தனது குடும்பத்தையும் இழந்திருந்தாள். அவளுக்கு துன்பம் மட்டுமில்லை, உடல் ரீதியாகவும் வலி. அது மட்டுமல்ல, அங்கே நடந்த கொடுமையில் அவளுக்கு HIV/AIDS நோய் தொற்று கொண்டது. பிறகு கான்சோலி அமெரிக்காவுக்கு வலி, வேதனை, மன உறுதியுடன் போனாள். அங்கே அவள் தனது வாழ்க்கை கதையை உலகத்தோட பகிர ஆரம்பித்தாள். வெறுப்பை தூண்டுவதற்காக இல்லை. ஒருத்தர் மன்னிச்சிருந்தா இவ்வளோ உயிர் பலி நடந்திருக்காதுன்னு சொல்கிறதுக்கு இன்று கான்சோலி நிஷிம்பே ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், பெண்கள் உரிமை ஆர்வலர். அவள் எழுதிய புத்தகம் Tested to the Limit, a genocide survivor's story of pain, resilience and hope. அவள் EV, AIDS நோய் விழிப்புணர்வு, பெண்களின் உரிமை, அமைதி, கல்வி போன்றவற்றுக்காக பாடுபடுறாங்க. எவ்வளவு ஆழமான காயம் இருந்தாலும் குணப்படுத்துவது சாத்தியம் என்பதை கான்சோலி கதை நிரூபிக்கிறது. கான்சோலி நமக்கு சொல்கிற கதை என்னன்னா, எவ்வளவு கொடூரமான சூழலும் இருந்தாலும் மனிதன் எழுந்து நிற்க முடியும். மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல, மனம் சாந்தி அடைவது. ஒரு குரல் பல பேர் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும். அவள் வலிமை, அவள் அமைதி, சக்தி, அவள் கதை நம்பிக்கை. இந்த வீடியோ துயரம் பற்றி மட்டுமில்லை, இது உங்களை ஊக்குவிக்குது. கான்சோலி வாழ்ந்த வலியை நினைச்சா நாம் எதிர்கொள்ளும் சிரமம் சின்னதாக தான் தெரியும். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் காமெண்ட் பண்ணுங்கள். கான்சோலி நிஷிம்பேவின் துணிச்சல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.